ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமா வா கண்ணு. என்ன கண்ணு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு கண்ணு. ரம்யாவுக்கு முகூர்த்த புடவை எடுக்க ஜவுளி கடைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேங்க மாமா. புடவை எடுக்க போறியா? எதுக்குன்னு திடீர் முடிவு? இது திடீர்னு எடுத்த முடிவு தாங்க மாமா. ஆனா தேவையான முடிவு. யாருக்கு தேவையான முடிவு? எதுக்கு தேவையான முடிவு? யாரோ கல்யாணத்துக்கு நீ ஏன் கண்ணு புடவை எடுக்க போனோம்? வாத்தியார, நான் என்ன யாரோவா? என்ன பேசுறீங்க? தேவையில்லாமலாம் வார்த்தை விட்டுட்டு இருக்காதீங்க. இது என்னோட கல்யாணம். டேய், நீ எனக்கு யாரோ தான்டா. உங்க புள்ள உங்களுக்கு யாரோவா? நல்லா இருக்கே நீங்க பேசுறது. டேய், உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு. திரும்ப திரும்ப அதே வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் உன்கிட்டே உன் உத்தம புத்திரங்கிட்டே பேசல, என் மருமகிட்ட பேசிட்டு இருக்கிறேன். தேவையில்லாம குறுக்க நுழைஞ்ச பிஞ்சு போயிடும். பிஞ்சு போயிடுமா? அம்மா என்ன பிஞ்சு போயிடும்? அத்தை அத்தை, நீங்க இதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. நான் உங்களுக்கு சாதகமா தானே பேசிட்டு இருக்கேன். உங்க கூட முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு வரேன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். அத பத்தி மாமா என்கிட்ட தானே கேட்டாரு. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அத்தை. நீங்க இதுல உள்ள பூந்து சாதாரணமா முடிகிற விஷயத்த பெரிய பிரச்சனையாக்கி விட்டுறாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீ எதுக்கு நான் அவள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிற? முதல்ல நீ எதுக்கு புடவை எடுக்க போற அதை சொல்லு. பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தாங்க மாமா. எந்த பிரச்சனையை முடிக்க போற? வீட்டு பிரச்சனையா? இந்த பிரச்சனை முடிகிற பிரச்சனையா? அது அனுமார் வாள் மாதிரி நீண்டுகிட்டே தான் போவோம், எங்கேயும் முடியாது. மாமா இந்த பாரு கண்ணு, நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. அவங்க விரிக்கிற வலையில நீ மாட்டிக்காத. இல்லங்க மாமா, இல்ல. அவங்க விரிக்கிற வலையில நான் மாட்டிக்கிறதுக்காக போகல. ஏற்கனவே அதுல மாட்டி தவிச்சிட்டு இருக்கிறேன். என் சின்னத்தனை காப்பாத்துறதுக்காக போறேன். நான் என் சின்னத்தனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவரை காப்பாத்துறதை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. அது எனக்கு நல்லா தெரியுங்கண்ணு. இவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீ போனா உன் புருஷனை காப்பாத்த முடியும்னு நினைக்கிறியா? கண்ணு, நீ அசிங்கப்பட்டு போய் நிப்ப கண்ணு. பரவாயில்லைங்க மாமா, இப்ப நான் என் மான அவமானத்தை பத்தி யோசிக்கிற நிலைமையில இல்ல. இப்போ நான் இதுல என் தன்மானத்தையும் கௌரவத்தையும் சுயமரியாதையையும் பாக்குற நேரமும் நிலைமையும் இல்ல. இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லைங்க மாமா. எனக்கு என் சின்னத்தான் தான் தேவை. அவரை வெளியில கொண்டு வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். கண்ணு, இவங்க இந்த விளையாட்டை விளையாடுறது ஒன்ன இந்த முடிவை எடுக்க வைக்கிறதுக்காக தான். நீ உன் வாயில சொல்லணுன்றதுக்காக தான். கண்ணு, அவங்க இழுத்த இழுப்புக்கு போகாத கண்ணு. உன் புருஷனுக்காக நீ அவமானப்படலாம், அது உன்னால முடியும். ஆனா நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது கண்ணு. பாத்தியா, புடவைக்காரே ஒத்துக்கிட்டாலும் இந்த ஆள் அவன் மனசை கலைக்க போகிறாரு. அந்த ஆள் என்ன பண்றோம். நீ தேவையில்லாம உள்ள போகாதடா. அந்த புடவைக்காரி சொன்ன மாதிரி அவளே அவன் மாமனை சமாளிச்சுக்குவா. நமக்கு காரியம் நடந்தா சரி, நீ பேசாம இரு. பிடிவாதம் பிடிக்காம நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க மாமா. கண்ணு, நீ தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கன்னு. கார்த்திகை வெளியே எடுக்கிறதானே, அவனை நான் வெளியே எடுத்துருவேன். அதை பத்திலாம் நீ ஒன்னும் யோசிக்காத. ஏன் சொல்லுங்களே, நாம அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கோம்ல, அவனை வெளியே எடுத்துருவோம்ல. ஆமா அண்ணா, கார்த்திய ஜாமீன் வெளியில எடுத்துருவேன்னு தான் சொல்லிருக்காரு. நீ அதனால கவலைப்படாதம்மா. கார்த்திய எப்படி நாங்க வெளியில எடுத்துருவோம், அதுக்குண்டான முயற்சி நாங்க பண்ணிட்டு தாமா இருக்கோம். ஐயோ சித்தப்பா, மாமாவை நீங்களும் முயற்சி பண்ணாம இருக்கீங்கன்னு நான் சொல்லல. நீங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு இப்ப நான் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதோட இதை எதுக்காக முடிச்சு போட்டு பாக்குறீங்க? அப்பா,
அண்ணன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே அவ செய்யட்டும்பா. என்ன மணி நீயும் புரியாம பேசுற? மாமா, அந்த கமிஷனருக்கு என்ன மாமா ஆசை? இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறது தானே. அவங்களோட இந்த ஆசைதான் அந்த தெய்வத்தோட தீர்மானம்னா அதை யாரால தடுக்க முடியும்? அத உங்களாலேயோ என்னாலேயோ தடுக்க முடியுமா? அப்படியே நாம தடுத்தாலும் விதிப்படி நடக்க வேண்டியது நடக்காம தான் நின்றுமா? எதுக்குங்க மாமா? நாங்க முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்துட்டோம். மனசு விட்டு போச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கடைக்கு போய் முகூர்த்த புடவையை எடுத்து கொடுக்கறேன். என்னோட முடிவு உங்க மனச காயப்படுத்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க மாமா. அப்புறம் என்னம்மா, எல்லாரும் ஜவுளி கடை கிளம்ப வேண்டியதா? ஆமாண்டா, முகூர்த்த புடவை எடுக்கிறவளே சரின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் கிளம்ப வேண்டியதுதானே. டேய் கட்டக்குண்டு, மணி, சுடரு எல்லாரும் நேரமாச்சு, கிளம்புங்க. நீ வாடா, கிளம்பலாம். மாமா நீ ரெடியில ஆக வேணாம், அப்படியே வந்தாலே போதும்னா. என்ன அண்ணு, குட் நியூஸ் சொல்ல போறியா இல்ல பேட் நியூஸ் சொல்ல போறியா? நீ குட் நியூஸ் சொன்னா அது நம்ம 2 பேருக்குமே குட் நியூஸா இருக்கும். பேட் நியூஸ் சொன்னா அது உனக்கு மட்டும்தான் பேட் நியூஸா இருக்கும். இத மனசுல வச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் சொல்லு. உன் கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்க நான் கடைக்கு வரேன். வாவ், கிரேட். உண்மையிலேயே இது நம்ம 2 பேருக்குமே குட் நியூஸ் தான். ஸ்மார்ட் டெசிஷன். நீ பயங்கரமான கிளவர்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்ட. வா, சீக்கிரம் கிளம்பி வா. ஒரு நிமிஷம் ரம்யா. சொல்லு என்னன்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. நீ எதிர்பார்க்கறத நான் செய்யறேன்னு ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி நான் எதிர்பார்க்கறத நீயும் செய்யணும். என் சின்னத்தான ரிலீஸ் பண்ணணும். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ அண்ணு. முனிசிபாலிட்டி கமிஷனர் ரம்யா கிட்ட. எப்பவுமே நான் சொல்றத செய்யறவ. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நான் சொன்னத செய்யாம விட மாட்டேன்.